Yeah, dear. This is the lesson of the social science 10th, that is the outbreak of the World War One and its aftermath, part 4. And this is done by your school principal, Sumati Rajavel, the principal of Jawaharlal Nehru Vidyalaya Matriculation School, Kumanan Chennai. Regarding this lesson, that is the outbreak of World War One and its aftermath, previous three, that is the second and third video had been completed earlier. So go through that videos. அது திரும்ப ஒரு தடவை நல்லா recollect பண்ணிங்கன்னா you will be easier to follow this also. It is a continuation of the lesson. And in this topic, we are viewing up to 17 points had been covered there. All the 17 points, it is there. This is the important part of this lesson. So go through that clearly. And each and every slide had been explained in a individual way, and the needed map also is given. So கவனமாக பார்த்தீங்கன்னா you can understand that. The first topic, it is the course of the war. Number previously we are discussing the world war was going on in the two camps. That is the warring camp, ரெண்டு warring camp இருக்குது. That is central power and allies. The central powers who was there, that is Germany, Austria, Hungary, Turkey, Bulgaria. இது சென்ட்ரல் பவர்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸு. அலைஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸு பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் இட்டாலி. இட்டாலி வந்து ரெட்டில் நோட் பண்ணியிருக்கு. வை ஸோ? பிகாஸ் இட்டாலி வாஸ் ஆல்ரெடி இந்த சென்ட்ரல் பவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. பட் லேட்டர் இட் ஹஸ் ஜாயின் வித் அலைஸ். அதோட explanation it is given there. If you are looking at this map, you can see there, that is German, Austria, Hungary, Italy, Serbia and the Balkans. The Balkans is a small area. போன லெசனில் பார்த்தோம் regarding the Balkan war. இந்த பல்கன்ஸ் வந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸும் இருக்கும், பல்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ரஷ்யா and here it is France. So here in this Italy, the near at the end of that is near to Austria and Hungary, Tarantinoங்கிறது ஒரு பிளேஸு, இட்டாலியோட பிளேஸு. and there the Italy was in a higher majority. And the higher majority of the Tarantino place, it was there in Austria team. In Austria, Hungary was occupying that. பட் இட்டாலிக்கு அவங்களோட பீப்புள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அந்த டேரண்டினோங்கிற பிளேஸு இட்டாலிக்கு வேணும் அப்படின்றது இட்டாலியோட ஐடியா. ஸோ இட் இஸ் கீப் ஆன், அது வந்து முதலேருந்து இட் வாஸ் கீப் ஆன் புட்டிங் அ ரெக்வஸ்ட் டு ஹங்கேரி அண்ட் ஆஸ்ட்ரியா ஆல்சோ. ஹங்கேரி, ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி அண்ட் ஜெர்மனும். ஸோ அதோட ஐடியா என்னென்னா, இது இட்டாலி வந்து ஜெர்மனோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அது ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கிட்ட சொல்லிட்டு டேரண்டினோவும் அதுக்கு திரும்ப அது கொடுத்துரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இட் வாஸ் வெயிட்டிங். ஸோ இன் திஸ் பிக்சர் யூ கேன் see that டேரண்டினோ, இட்டாலியில் அந்த டேரண்டினோ எங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கு. இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி ஜெர்மனோட இருக்கிறதுனால இட்டாலி எக்ஸ்பெக்டட் ஜெர்மன் டு டாக் வித் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி டு கிவ் டேரண்டினோ டு இட்டாலி. பட் ஜெர்மன் டிட் நாட் சப்போர்ட் இட்டாலி. பட் ஜெர்மனி அந்த சப்போர்ட்டை இட்டாலிக்கு கொடுக்கல. ஸோ த இட்டாலி லெஃப்ட் இட்ஸ் நியூட்ரல் லெவல். நியூட்ரல் லெவலில் நடுநிலைமைன்றதை நியூட்ரல்னு சொல்லுவோம். அது வந்து எந்த சைடும் ஆலிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணலை, ஜெர்மன் சைடில் சென்ட்ரல் பவர்ஸ்லேயும் இல்லை. பட் அது யாரோடைய வாரில் கலந்துக்கல, நடுநிலையாக இருந்தது. இந்த நடுநிலையை விட்டு ஹிட் என்டர் இன் டு த வார் எகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் பவர் டு கெயின் டேரண்டினோ. So Britain, France, Italy signed the secret treaty of London in 1915. So Aliceல பார்த்தோன்னா it is here it is given the 9 countries. What are the countries opposing the central power? I'll study the countries. It is Russia, Britain, United States, Serbia, Greece, France, Italy, Belgium and Romania. இதில் அமெரிக்கான்ற கண்ட்ரி வந்து வாரில் இட் இஸ் அ ஹியூஜ், ஒரு நல்ல சோர்ஸில் இருந்த கண்ட்ரி. இட் இஸ் அ டில் இட் இஸ் தேர். பட் அமெரிக்கா வந்து டைரெக்டாக இட் இஸ் நாட் கம் டு த வார்
அவங்க ஆலி சைட்லேருந்து அது வாரில் கலந்துக்கலாம் இல்லை. இட் வாஸ் ஸ்டாண்டிங் நியூட்ரல், நடுநிலையாக தான் இருந்துட்டு இருந்தது. பிகாஸ் இட் வாண்ட் டு பி நியூட்ரல், ஃபுல்லாக வார்க்கு வரணுன்ற ஒரு ஐடியா அமெரிக்கா கிடையாது. அதனால் இட் வாஸ் கிவிங் தட் இஸ் அ மெட்டீரியல் சப்போர்ட் டு பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். அமெரிக்கா எப்படி வார்க்குள்ளே என்ட்ரு ஆகுதுங்கிறதையும் இந்த இதில் வந்து ஃப்யூச்சர் ஸ்லைட்ஸில் இருக்கும். ஸோ அமெரிக்கா எப்படி வார்க்குள்ளே வந்ததுங்கிறதையும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். The next slide it is given, it is, so the world war has started. In the battle of Tannenberg அப்படின்றது தான் one of the major battles of the World War I. The Tannenberg battle, it is very important. இதில் வந்து ரஷ்யன் ஃபோர்ஸஸ் ஹாஸ் இன்வைடட் ஈஸ்ட் ப்ரஷ்யா. ஈஸ்ட் ப்ரஷ்யா அப்படிங்கிறது ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரௌனில் அந்த கிரே கலரில் இருக்கிறது தான் ப்ரஷ்யா. அதில் அந்த ஈஸ்ட் ப்ரஷ்யாங்கிறது it was attacked by Russia because it is a part of Germany. இப்போ ஜெர்மனிக்கும் ஈஸ்ட் பர்ஷியாவுக்கும் நடுவில் it was a small place is there. So the East Persia Russia was attacking, which is the part of Germany. German defeated the Russia. இந்த பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க் அண்ட் மார்னேன்றதுல என்ன அப்படின்னா, இதில் வந்து ரஷ்யா ஹாஸ் சஃபர்ட் அ ஹெவி லாஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் ஆர்மி மேட் த எஃபர்ட்ஸ் டு டிரைவ் அவே த ஜெர்மன்ஸ். பிகாஸ் ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் ஆர்மி அப்படிங்கிறதுனால ஃப்ரான்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் தட். இட் வாஸ் சப்போர்ட்டிங் டு டிரைவ் அவே த ஜெர்மன்ஸ். At the Battle of Marne, that is 1914, the French succeeded in pushing back the Germans. The French are succeeded. In a German வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஆர்மி, அதில் வந்து ஃப்ரெஞ்ச் வாஸ் சக்சீடிங். இந்த பேட்டில் ஆஃப் மார்னேல தான் இதை வந்து ட்ரன்ச் வார்ஃபேர்னு சொல்லுவோம். இந்த ட்ரன்ச் வார்ஃபேருங்கிறது இட் இஸ் யுவர் ஒன் ஆஃப் யுவர் ஷார்ட் ஆன்சர்ஸ். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். இட் வாஸ் ஃபாலோட் அட் த டைம். ட்ரன்ச்சஸ் அப்படின்னா யூ கேன் see in this picture ஒரு லேண்ட், இட் இஸ் அ நார்மல் லேண்ட். அதில் ஒரு குழி மாதிரி வெட்டி அதுக்குள்ளே யூ கேன் see தட் சோல்ஜர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங். அந்த ஒரு குறுகலான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறத யூ கேன் see தட். இதை தான் ட்ரன்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ட்ரன்ச்சர்ஸ் அப்படின்னா ஐ ஹேவ் கிவன் அகெயின் எ பிக்சர். இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த ட்ரன்ச்சர்ஸ்குள்ளே தான் தே வில் பி ஸ்டேயிங், ஸ்லீப்பிங். அதிலிருந்து தான் அவங்க வாரே பண்ணுவாங்க. அதுலேருந்து ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளியில் யாருமே ஆள் இல்லாத மாதிரி இருக்கும். பட் தே வில் பி இன்சைட் த ட்ரென்ச்சர்ஸ். அந்த ட்ரென்ச்சர்ஸும் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்குது. இட் இஸ் நாட் இன் அ நார்மல் லைன், ஜிக்ஸாக்காக இருக்குது. ஓகே, ஸோ த ட்ரென்ச்சர்ஸ். ஸோ த ட்ரென்ச்சர்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ லாங் நேரோ ஹோல் டக் இன் த கிரவுண்ட். த ட்ரென்ச்சர்ஸ் டக் பை த ட்ரூப்ஸ். எதுக்கு இவங்க இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த ட்ரென்ச்சர்ஸை டக் பண்ணுறாங்க அப்படின்னா, it helped the soldiers to stay safe and protect themselves from the enemy's attack. எனிமிகள்ஸ் ஏன்னா அதுக்குள்ளே அந்த நிலத்துக்குள்ளே அந்த குழிக்குள்ளே இருந்து அவங்க அட்டாக் பண்ணும்போது ஆப்போசிட் சைடோட கன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு டைரெக்டாக அட்டாக் ஆகாது. ஸோ இட் வாஸ் டக்டு. The trench system consists of the 2 to 4 trench lines running parallel to each other. ஏன்னா ஒரு ட்ரென்ச் லைன் மாதிரி இல்லாமல் நியர்பை 2 or 3 ட்ரென்ச் லைன்ஸ் இருக்கும், பேரலாக ரன் ஆகிட்ருக்கும். இந்த ஒவ்வொரு ட்ரென்ச்சுமே ஜிக்ஸாக்கில் தான் அவங்க டிக் பண்ணவே செய்வாங்க. இந்த ஜிக்ஸாக்காக இருக்கும்போது என்னது அப்படின்னா, நீ ஒரு சோல்ஜர் ஒருவேளை அட்டாக் பண்ணால் கூட நிறைய பேருக்கு எதுவுமே அடிப்படுறதுக்கோ இல்லை கன்ஷூட் பண்ணுறதுக்கோ முடியாது. ஏன்னா ஜிக்ஸாக்கில் இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த மெயின் லைன்ஸ் ஆஃப் த ட்ரென்ச்சர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். உள்ளேயே அண்டர் கிரவுண்ட்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்ட் ஆகிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த லிங்க் மூலிமா தான் உள்ளே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு ஃபுட்டு, புல்லட்ஸு, கன்ஸு, புது ட்ரூப்ஸ் உள்ளே கொண்டு வர்றது, உள்ளே இருக்க பீப்புளுக்கு சோல்ஜர்ஸ்க்கு மெயில் கொடுக்கறது, ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த லிங்கிங் வழியாக தான் தே வில் பி பாசிங். ஸோ பியூர் த ட்ரென்ச்சஸ் இட் கேவ் த ஷெல்டர் டு த சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் த எனிமீஸ் அட்டாக். அதுதான் இட் இஸ் த ட்ரென்ச் வார்ஃபேர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வார் இன் த ஈஸ்டர்ன் அண்ட் ரஷ்யன் ஃப்ராண்ட். இப்போ இந்த இதில் ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படி அது வாரோட, ஏன்னா பிகாஸ் நவ் த வேர்ல்டு வார் இஸ் கோயிங் ஆன். அந்த வேர்ல்டு வாரில் ஒவ்வொரு இதோட இம்பேக்ட் என்னங்கிறத வி ஆர் லிசனிங்.
So here I have given a picture of a king. It is Caesar. Caesar means it is a title. இதை வந்து TSAR பட் ப்ரொனவுன்சியேஷனில் சாசர். சாசர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த சாசர் அப்படின்றது இட் இஸ் அ டைட்டில் கிவன் டு த ரூலர்ஸ் ஆஃப் த ரஷ்யன் எம்பையர். இப்போ நம்ம கிங்ஸ் எல்லாம் தமிழில் ஒவ்வொரு பட்டப்பேர் ஒவ்வொரு பெயர் உண்டு இல்லையா, அது மன்னர்கள் அப்படின்ற மாதிரி. சாசர் அப்படின்றவங்க எல்லாமே ரஷ்யன் எம்பையர்ஸோட பெயர். ஸோ ரஷ்யா வாஸ் ரூல்டு பை த சாசரிஸ்ட். அவங்க தான் அந்த கிங்காக இருந்தாங்க. ஸோ இந்த சாசர் நிக்கோலஸ் அப்படின்றவர் தான் லாஸ்ட் ரஷ்யன் எம்பையராக இருந்த ஒரு பர்சன். பிகாஸ் அந்த டைமில் தான் அந்த இது முடியுது. அவர் தான் இஸ் அ லாஸ்ட் எம்பரர் தேர். ரஷ்யன் ட்ரூப்ஸு ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட் த ஆஸ்ட்ரியன்ஸ். ரஷ்யா வந்து கண்டினியூஸாக இட் இஸ் ஹேவிங் அ வார் வித் ஆஸ்ட்ரியா. பட் த ரஷ்யன்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை த ஜெர்மன்ஸ். ரஷ்யா ஆஸ்ட்ரியாவோட வார் பண்ணிகிட்டு இருக்கு, அதில் சக்சீட் ஆகிட்டுருக்கு. பட் ஜெர்மன் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன் இஸ் அட்டாக்கிங் த ரஷ்யன்ஸ். அண்ட் ரஷ்யா ஹேட் த வேர்ஸ்ட் ட்ரெயின்டு ஆர்மி. ஸோ த ரஷ்யாஸ் லாஸ் வாஸ் த கிரேட்டஸ்ட் இன் த வார். In 1917, Tsarist regime in Russia was overthrown in a revolution. ஏன்னா அந்த he was not very, that is the king வந்து ரொம்ப அதில் வார் நிறைய போயிட்டே இருக்குது அப்படிங்கிறனால பீப்புள் இஸ் கெட்டிங் ஃபெட் அப். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு ஹெட் ஆஃப் த பீப்புள் ஒரு புரட்சி வர மாதிரி இருக்கும். ஒரு புரட்சி மாதிரி வருது. ஒரு புரட்சி ஸ்டார்ட் ஆகி அந்த பீப்புளோட எண்ணமெல்லாம் இந்த மாதிரி வார் முடியணும் அப்படிங்கிறதுனால அந்த புரட்சி வெடிச்சு தான் த ரஷ்யா வாண்டட் த பீஸ் அப்படின்ற ஒரு, அதுக்கு வந்து அமைதியாக இருந்தால் போதுங்கிறதுனால இட் இஸ் ஹேவிங் எ ட்ரீட்டி வித் ஜெர்மனி இன் 1918. நெக்ஸ்ட் இட் இஸ் பல்கன். இப்போது we are seeing it with the, it is the areas in the ரஷ்யாவில் என்ன situation, அடுத்து பல்கனில் என்ன situation. It is in a book, it is in page number 7. The Austria, German and that is the army, it was supporting of Bulgaria. That is Austria and Germany, because Bulgaria is there, it is a small country, you can identify. So Bulgaria, Romania and Serbia, all these three countries. And Albania, already I told you, it is formed in the Balkan War. So Bulgaria, Romania and Serbia, already this problem is going on. So here, what is there? The Austria and Germany army with the support of Bulgaria crushed Serbia. See the small, so Austria and Hungary with the support of Germany, that is Bulgaria, crushed Serbia. Serbia came under the German rule. In this situation, Romania has joined with the Allies. So next, the situation is there in Africa. So Balkanle, Serbia was crushed, and Serbia came under the Germany, and Romania has joined in the because Romania was a nearby country. It was looking at all the situations, what is the war is going on. So it is joined with the Allies. And the same situation it is in Africa also. Many German places is there, that is German colonies is there in Africa. The German colonies எல்லாம் the west and east Africa இருக்கு. It was attacked by the Allies. இப்போது ஆலிஸோட டீம் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஜெர்மனோட காலனிஸை அட்டாக் பண்ணுறாங்க. பட் ஜெர்மனிக்கும் இந்த ஆஃப்ரிக்காவுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால they are not able to face the war of the Allies. So it was surrendered to the Allies. So Africa came into the control of, that is ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் காலனிஸ் came into the control of Allies. இட்டாலியில் என்ன சிச்சுவேஷன்னா, Italians were fighting with the Austrians. Austrians were supported by Germany, so Italy collapsed. இப்போ சென்ட்ரல் பவரோட victories. See the central powers, what are the places it is occupying?
The Central Power has successfully occupied the Belgium, a part of France, Poland, Serbia, and Romania. As the Allies controlled the sea routes, they cut off the supply of the food and other material reaching the Central Powers. German attacked England by war. Aeroplanes and poisonous gas were used for the attacking the civilian population. Here you can see the map there. So in this map you can identify the places, all the places we are keep on seeing that. See, that is Greece, Albania, Serbia, Bulgaria, Romania. This is the Balkan countries, and Austria, Italy, France, German. Okay, Russia. So the Central Power successfully occupied the Belgium, a part of the France, Poland, Serbia, and Romania. Okay. Yeah. So next, the battles on the sea side, that is the naval battles. The naval battles மூலியமாக தான் America is entering into the war. எப்படி அப்படின்னா, that is in 1916, ஒரு naval battle is happening in the Battle of Jutland in the North Sea. British has won the battle. Later, இப்போ 1916, British has won the battle there and it is leading. But later part, Russia, because already British was strong in the sea force. ஜெர்மனுக்கு வந்து அது பிரிட்டிஷை கொலாப்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா முன்னாடி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ லேட்டர் ஜெர்மன் ஸ்டார்டட் த சப்மரியனை கொண்டு வந்தது. சப்மரியன்றது கடல் மூழ்கி கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளேருந்து வார் பண்ணக்கூடியது. அந்த சப்மரியனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஜெர்மன் சைடு. வேர்ல்டு வார் 1 டைமில் தான் அதை இன்ட்ரடியூஸே பண்ணாங்க அது. ஸோ சப்மரியன் வார் and they interfered with the shipping of the Allies. That is what they told, whatever the ships is roaming in the British areas, அவங்களோட சம்மந்தப்பட்ட we will attack and we will go through all the countries. ஆலிஸோடு இருக்கக்கூடிய கண்ட்ரி சைட்லெல்லாம் we will attack அப்படின்றது தான் அந்த இது. அதில் ஒன்று தான், ஒன் ஆஃப் திஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டன் ஷிப். எம்டன் ஷிப்ன்றது, it is a famous ship, it is a submarine ship which came to nearby Chennai, bombarded Chennai. In Chennai மேலே அது பாம்பு போட்டு நிறைய ஒரு அழிவை வந்து அந்த டைமில் சென்னைக்கு அது கிரியேட் ஆச்சு. அதை பம்பார்டட் அப்படின்னா அழிவை கொண்டு வர்றது. மீன் டைம் Germans announced in 1917 that they would attack all the ships of any countries in the British wars will be attacked. That is Germanoட அனௌன்ஸ்மெண்ட் என்ன 1917லனா, அது இட் மேபி வார்ஷிப் ஆர் சிவிலியன் ஷிப்ஸ், என்ன ஷிப்பாக வேணால் இருக்கட்டும். பிகாஸ் வாரோட அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா, வார் பண்ணுறவங்க சிவிலியன்ஸை அட்டாக் பண்ண மாட்டாங்க. தே வில் ஹாவ் த வார் ஒன்லி வித் த ஆர்மி பீப்புள். பட் திஸ் டைம் இன் 1917 வாட் தே டோல்டு, தே குட் அட்டாக் ஆல் த ஷிப்ஸ். அது வார்ஷிப்புன்றது இல்லை, சிவிலியன்ஸ் அப்படின்னா பொதுமக்கள், அவங்க வரக்கூடிய ஷிப்பு கூட நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். பிரிட்டிஷ் வாட்டர்ஸில் இருக்க எல்லா இதுவுமே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது ஜெர்மனோட வேர்டு. அப்போ அதோட கான்சிக்வெஷன்ஸ் என்ன அப்படின்னா, த லூஸ்டேனியா அப்படின்றது இட் இஸ் அமெரிக்கன் ஷிப். அந்த ஷிப்போட ஃபோட்டோ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், லூஸ்டேனியாவோட ஃபோட்டோ தான். இது வந்து ஒரு பெரிய ஷிப்பு. இதில் சிவிலியன்ஸ், அமெரிக்கன் சிவிலியன்ஸ் வாஸ் தட் இஸ் த நார்மல் பீப்புள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேறு இதுக்கு போய் தொழில் பண்ணுறவங்க, வேறு விஷயமாக ட்ராவல் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, அந்த மாதிரி வேறு காமன் பீப்புள் வாஸ் ட்ராவலிங் இன் த லூஸ்டேனியா. இட் இஸ் அமெரிக்கன் ஷிப். இட் வாஸ் டெஸ்ட்ராய்ட் பை த ஜெர்மன் சப்மரியன். It was greatly disappointed for the USA because it is like a high insult for them, for America. So American President Wilson declared the war against Germany in 1917. America's entry with a huge resource made a foregone victory of Allies. So இது வரைக்குமே இருந்தது. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்கா உள்ளே வந்த உடனே அமெரிக்கா வந்து தட் இஸ் ஆலிஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை இட் ஹாஸ் கிரியேட்டட். ஸோ அந்த லூஸ்டேனியா வந்து ஜெர்மன் அட்டாக் பண்ணது மூலியமாக
it is bringing the America into the war. The picture I have given is Lusitania and the ship irukku. The another one picture is, he is a Woodrow Wilson. He is the president of America in 1970. And next, it is the Armistice and Treaty of Versailles. Armistice அப்படின்றது, it is an agreement between the two war countries. அது armistice போடுவோம். The word is, the meaning is the agreement between the two war countries. German surrendered in 1918. So the war is coming to an end. அப்போ German was forced to accept the harsh treatments of the political situations. ஜெர்மனி வந்து அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸை, ஹார்ஷ் சிச்சுவேஷன்ஸில் அது ஒத்துக்கிற தவிர ஒரு வழியே இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு ஜெர்மனஸ் கேம். அந்த டைமில் தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது இந்த உட்ரோ வில்சன் என்ட்ரானோன்னு. ஸோ த பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன்ட் இன் 1919, தட் இஸ் பாரிஸில். இந்த பீஸ் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் த ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சல்ஸ். அதனால தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த 3 பேர் யாருன்னா, உட்ரோ வில்சன் பிரசிடென்ட் ஆஃப் USA, லார்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, அண்ட் கிளிமென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ் played a very important part. And what are the provisions அப்படின்னா, அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐடியாஸ் என்னென்ன கருத்துக்கள் அதில் சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அந்த ட்ரீட்டி அப்படின்னாவே ஒரு உடன்படுக்கை. நான் இதோடு நம்ம 2 பேரும் வாரம் முடிச்சுக்கலாம், அதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யலாங்கிறது அந்த ட்ரீட்டிங்கிறது, அந்த உடன்படுக்கைன்றது. அதில் they had decided, because Germany was a defeated country. ஜெர்மனி தான் இப்போ தோற்று போயிருக்கு. இட் ஹாஸ் கேம், ஏன்னா அதனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ த வார் இஸ் கம்மிங் அண்ட் எண்டு. ஸோ இந்த 3 டீம், த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸில் அந்த ஆல் த 3 persons, மேஜர் பர்சன்ஸ் ஆர் மேட் அன் அக்ரிமெண்ட். அதில் அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜெர்மன் வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஃபார் ஸ்டார்டிங் த வார். ஏன்னா அந்த வார் ஸ்டார்ட் பண்ணது ஜெர்மன் தான். அதனால் இவ்வளோ அழிவுக்கும் அவங்க தான் காரணங்கிறதுனால, so it was forced to pay the reparations for the losses suffered. Reparations அப்படின்னா the போர் அழிவுகள். So the compensation amount of 6,600 million pounds was decided to be paid in installment. German army was limited to only 1 lakh men. மிகப்பெரிய ஒரு ஆர்மி வச்சிருந்த ஜெர்மனுக்கு the restriction is 1 lakh people தான் நீ ஆர்மியை வச்சுக்க முடியும். அது மாதிரி 6,600 millionsன்றது இது வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. அது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணுங்கிறது கண்டிஷன். அதே மாதிரி ஒரு ஸ்மால் நேவி மட்டும்தான் அலௌடு, இட் வாஸ் பெர்மிட்டட். சப்மரியன்ஸும் ஏர் ஃபோர்ஸஸும் வாஸ் நாட் பெர்மிட்டட். ஜெர்மன் வாஸ் டு அக்னாலேஜ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா. அதுக்கு அடுத்த ஃபோர்ஸ் ஆஸ்திரியாவோட இண்டிபெண்டன்ஸை அவங்க இருக்கணும். ஸோ இட் ஹாஸ் கிவன் த இண்டிபெண்டன்ஸ் ஃபார் ஆஸ்திரியா. ஜெர்மன் வாஸ் ஃபோர்ஸ் டு கிவ் அப் ஆல் த ரைட்ஸ் ஓவர் ஓவர்சீஸ் பொசிஷன் டு த அலைஸ். பொசிஷன்ஸ் அப்படின்றதே நம்மளுடைய அதோடைய சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி தான். ஓவர்சீஸில், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் காலனிஸ்லாம் ஜெர்மனுக்கு இருந்தது, இன்னும் 2-3 பிளேசஸில் இருந்ததெல்லாம் அது வந்து ஆலிஸ்க்கு அது கொடுத்துடணுங்கிறது தான் அதோட அக்ரிமெண்ட். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ த பிக்சர்ஸ் ஆஃப், தட் இஸ் அதில் அடுத்த டிவிஷன் என்னது அப்படின்னா அதோட கண்டினியூட்டி, தட் இஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸில் அடுத்த பாயிண்ட் வந்து Alaska and Lorraine. Already I told you it was the mine cities which is the நல்ல வருமானம் தரக்கூடிய places for the France. It was returned to the France. அதே மாதிரி ஃபின்லாண்ட், எஸ்டோனியா அண்ட் லாட்வியா, லித்வேனியா, இது எல்லாமே it is came as independent countries. So you can see there nearby, next to the Poland, the small places are there. That is Lithuania, Latvia, Estonia. இது எல்லாமே it is came to free. It came as a independent countries. அடுத்து North Selvisk was given to Denmark. Next is, so there's another one issue it has been made here now. See the picture. ஜெர்மன் இருக்குது அண்ட் ஈஸ்ட் ப்ருஷியா இருக்குது. இந்த ஈஸ்ட் ப்ருஷியாங்கிறதும் ஜெர்மனுடைய பார்ட். ஸோ இட் இஸ் த சேம் கண்ட்ரி.
பட் அது என்ன இந்த டான்சிக்ன்றது ஜெர்மனுடைய போர்ட். அதுக்கு நடுவில் வருது பார்த்திங்களா போலாண்ட் கண்ட்ரி. இந்த போலாண்ட் கண்ட்ரிக்கு சி ஆக்சஸ் பண்ணக்கூடியது இந்த காரிடர்ன்ற இடம் தான் சி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. யூ கேன் சி த காரிடர் நோட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்கிறத டான்சிக், இட் இஸ் த ஜெர்மன் போர்ட். பட் the corridor is a place for the Poland where it can access the sea. சீயை பண்ண முடியும், சீயை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது என்ன ஆகுது அப்படின்னா, இட் ஹாஸ் while the problem is going on, German don't want to give a place for the Poland. அதையும் அதை ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அது க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த உடன்படிக்கையில் the Poland was recreated with a corridor. இந்த காரிடருங்கிற பகுதியை போலாண்டுக்கு கொடுத்துட்டு, போலாண்டுக்கு they are supported containing the German port of Danzig. அதுவும் வந்து இப்போ போலாண்டுக்கு வந்துடுது. Danzig became a free city under the League of Nations. Then Rhineland was occupied by the Allies. Rhineland, see here, this had gave the Polish corridor. The Polish corridor இந்த முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டில்ல பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் பிட்வீன் த ஜெர்மன் டெரிட்டரிஸ் அண்ட் த East Prussia, awarded to Poland by the Treaty of Versailles to afford access to the Baltic Sea. அது இந்த ஸ்லைடில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் see that. இதில் உங்களுக்கு ஆரோ மார்க் காமிச்சிருக்க பாருங்கள். இட் இஸ் டான்சிக். டான்சிக் பக்கத்தில் இருக்க பிளேஸ் இஸ் அ பாலிஷ் காரிடர். ஸோ பிகாஸ் அந்த பால்டிக் சீக்கு போலாண்டுக்கு வந்து இட் இஸ் க்ளோஸ்டு இல்லையா, இட் இஸ் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் டு த சி. அது வழியாக தான் அதை வந்து இட் வாஸ் ரீடிஃபைன்ட். இட் இஸ் கிவன் டு Poland. ஸோ ஹியர் இப்போ இந்த பீஸ் ட்ரீட்டியோட கிரிட்டிசிசம், அது என்னென்ன கிரிட்டிசிசம், தட் இஸ் இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் இப்போ முடிஞ்சது, இட் ஹாஸ் த வார் ஹாஸ் கேம் டு எண்ட். பட் அதோட கிரிட்டிசிசம்னா அதோட அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் தே ஆர் டெல்லிங். பிகாஸ் இந்த டிஃபீட்டட் பவர்ஸ் எல்லாமே அவங்களோட ஐடியாஸை சொல்கிறதுக்கோ நெகோசியேஷன் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகுது. அந்த வாய்ப்பே கிடையாதுங்கும் போது அது ஒரு வெறுப்பு என்ன, பிகாஸ் இந்த கிரிட்டிசிசம் இஸ் அனதர் ரீசன் டு டேக் இட் டு த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு உலகம் போகிறதுக்கு இந்த இது ஒரு அடிப்படை ரீசன். ஏன்னா அதுக்கான வளர்ச்சிக்கு வேறு மாதிரி இல்லாமல் அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அடுத்த வேர்ல்டு வாருக்கு அது போகும் ஆக்சுவலாக. ஸோ அந்த டிஃபீட்டட் பவர்ஸ் வேர் ஆப்சன்ட் ஃப்ரம் க்ளோஸ்லி நெகோசியேஷன்ஸ். அவங்களுக்கு அந்த நெகோஷியேட் அப்படின்னாவே எனக்கு இது வேணும், இது என்னால் பண்ண முடியாது அப்படின்றத நெகோஷியேட், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நெகோசியேஷன்ஸ். அது செய்கிறதுக்கான வாய்ப்பே அவங்களுக்கு இல்லை. The reparation of 6,600 million pounds was beyond the Germans' capacity to pay. German was weakened politically and economically. Italy was heavily disappointed at the peace settlement because it got only small places. The settlement created many national minorities within the states. Countries gave promise to respect the rights of minorities. இந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாம் நேஷ்னல் மைனாரிட்டிஸ், அந்த சின்ன சின்ன குரூப் ஆஃப் பீப்புளெலாம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு தாட்டும் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. செப்பரேட் ட்ரீட்டீஸ் வாஸ் ட்ரான் அப் அண்ட் சைன்ட் பை த ஆலிஸ் வித் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, பல்கேரியா அண்ட் டர்க்கி. இதில் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, பல்கேரி த ட்ரீட்டி வாஸ் சக்சீடட், பட் த ட்ரீட்டி வித் டர்க்கி வாஸ் ஃபெயில்டு. டர்க்கி அதுக்கு ஒத்துக்கலை. அது ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கேருந்து முஸ்தஃபா கமல் பாஷா அப்படின்ற ஒரு லீடர் வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் த டர்க்கி. ஹி வாஸ் அப்போசிங் அலாங் வித் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். அடுத்து த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஃபால் அவுட் ஆஃப் த வேர்ல்டு வார். இந்த வேர்ல்டு வார் வாஸ் லெஃப்ட் எ டீப் இம்பேக்ட் ஆஃப் த யூரோப்பியன் சொசைட்டி. ஃபால் அவுட் அப்படின்னாவே அது என்னென்னா அதோட இம்பேக்ட். The war had involved and affected more of the most population than in the past. கிட்டத்தட்ட 8 million people has died. அதோட அவுட்கம் என்னென்னா, in all the countries was imbalance between the sex. ஏன்னா நிறைய மென் இறந்து போனதுனால மென்னோட கவுண்ட்டு குறையுது. ஸோ the imbalance is started. அது மாதிரி பாப்புலர் சப்போர்ட் grew in the favor of dictatorship. டிக்டேட்டர்ஷிப்னா சர்வாதிகாரம். ஒரு சர்வாதிகாரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு நாடு வளர்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ அந்த சர்வாதிகாரத்துக்கான ஒரு சப்போர்ட் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஆல் இஸ் ரைஸ் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ சோவியத் யூனியன்றது மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி வந்து இட் இஸ் கம்மிங் டு ரெடியூஸ்
நிறைய பிளேசஸ் இட் இஸ் கெட்டிங் த இண்டிபெண்ட். அதனால் அது வந்து கன்சாலிடேட் ஆகுது. அமெரிக்கா என்டர்ட் த வார் வித் எ ஹியூஜ் மணி இம்பேக்ட். அது மாதிரி நிறைய காலனிஸ் ஆர் ஸ்டார்டட் டு கெயின் த ஃப்ரீடம். அதுதான் இதோட ஃபாலோ அவுட். தட் இஸ் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்தது. இப்போ முஸ்தப் கமல் பாஷா இஸ் ஒன் ஆஃப் யுவர் ஷார்ட் ஆன்சர். டர்க்கியில் பார்த்தோம் இல்லையா, அவரோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் முஸ்தப் கமல் பாஷா அப்படின்னா ஹி வாஸ் அ வெரி ஃபேமஸ் அட் த டைம். ஹி வாஸ் அ ஹெட். ஹீ இஸ் கால், தட் இஸ் த ட்ரீட்டி ஆஃப் டர்க்கி வாஸ் அக்செப்டட் பை த சுல்தான். தட் இஸ் ஈவன் த டர்க்கியை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒட்டோமான் சுல்தான் கூட இஸ் அக்ரீட். பட் முஸ்தஃபா கமல் பாஷா டிடன்ட் அக்ரி ஃபார் த ட்ரீட்டி. ஸோ ட்ரீட்டிஸ் அந்த டர்க்கி வந்து அது வந்து ஒரு நேஷனாக ரீபர்த் ஆனது இவரோட இதில் தான். ஸோ இட் இஸ் டன் பை முஸ்தஃபா கமல் பாஷா. ஹி வாஸ் கால்ட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் father of the Turkey. That is was called as a father of independent Turkey. So he put an end to Sultanate. The support of the Soviet Union was a great help to him, and Mustafa Kemal Pasha was supported from Soviet Union. So he got the Turkey got the freedom. So he was called the father of the independent Turkey. In the future topics அடுத்ததில், so this along we are completing. அடுத்து இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. தட் இஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட், தென் லீக் ஆஃப் நேஷன்ஸ். இதில் அந்த ரஷ்யன் ரெவல்யூஷனும் முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனோட அதோட ஒரு பாதிப்பு தான் டர்க்கிக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி நிறைய ரெவல்யூஷன் அப்படின்னாவே புரட்சி. அந்த ரஷ்யன் ரெவல்யூஷனில் என்ன நடந்தது, அதோட இம்பேக்ட் என்ன, இது மாதிரி லீகி நேஷன்ஸ் என்னது, அதோட லீகி நேஷன்ஸ் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வேர்ல்டு வாரில் நம்ம பார்க்கும்போதே நிறைய கண்ட்ரீஸ் இப்போ யாருமே நடுநிலையாக இருந்து பேச முடியல, இல்லை இது செய்யாதுன்னு சொல்ல முடியல. எந்த விதமான அமைப்புகளும் அதில் கிடையாது. அந்த அமைப்பு தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அப்போ அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுமே ஃபெயிலியர் ஆகுது, அதோட ஃபெயிலியர் என்ன, this too will be discussed in the future, and along with that we will complete the lesson. They try to understand this lesson in a better way, so you can be understand the lesson thoroughly. Go through the previous videos, learn well and study well. Okay, thank you.